Hi students, welcome to 4G Silver Academy Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் 3க்கான கொஷின்ஸ் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு படிக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கூட சொல்லலாம். இதை படிக்காமல் எக்ஸாமுக்கு போகக்கூடாது. சரி, அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்ட் பி. பார்ட் பியில் முதல்ல நீங்கள் இந்த யூனிட் 3ல் படிக்க வேண்டியது இதுதான். ஃபேஸ் டயக்ராம்னா என்ன, அதை அழகாக வரையணும். வரைஞ்சிட்டு லெட் சில்வர் சிஸ்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கட்டன்சன் ப்ராசஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது மூணுமே சேர்த்து தான் ஒரே கொஷினில் கொடுப்பாங்க, ஒரு 8 மார்க்கில். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லாமே 8 மார்க் கொஷின்ஸாகவே தான் இருக்கும், ஸ்ப்ளிட் அப் கொஷின்ஸாக தான் இருக்கும். 16 மார்க் டேரெக்டாக கேட்குறது ரொம்ப ரேர், கேட்க மாட்டாங்க. 8 மார்க் கொஷின்ஸாக தான் வரும். ஸோ அதனால் ஒரு 8 மார்க்குக்கு என்ன எழுதணுமோ, நான் என்ன வீடியோவில் எழுதி போட்டேனோ அதை மட்டும் நீங்கள் எழுதிங்க, ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் காம்போசிட். சில டைம் டைப்ஸ் ஆஃப் காம்போசிட்னு கேட்கலாம், இல்லைன்னா குறிப்பிட்டு செலக்டிவாக 2 டைப் எக்ஸ்பிளைன் பண்ண கூட சொல்லலாம். அதில் நீங்கள் டெஃபினேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதணும். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கொஷின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது. நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிம்பிள் யூடாக்டிக் சிஸ்டம். இது ரொம்ப ஈஸி தான், ஏற்கனவே டீச் பண்ணியாச்சு. டிஃபைன் ஃபேஸ் ரூல் அண்ட் எக்ஸ்பிளைன் த டேர்ம்ஸ் இன்வால்வ் இட். நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ யூனிட் 3ல் 2 பார்ட் இருக்குது. ஒன்று ஃபேஸ் ரூல், இன்னொன்று காம்போசிட். அட்லீஸ்ட்டு எதையாவது ஒன்று உருப்படியாக படிச்சிருங்க முழுசாக. ஓகேங்களா? முழுசாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்றுத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஒரு பேர் கேட்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பேராக எழுதும் போது. ஸோ இதுவும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 4th கொஷின், ஃபேஸ் ரூல்னால் என்ன, அதில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட், ரைட் ப்ரீஃப்லி அபவுட் 1 காம்போனன்ட் சிஸ்டம். மோஸ்ட்லி 2 காம்போனன்ட் சிஸ்டம், லெட் சில்வர் சிஸ்டம் தான் கேட்பாங்க. அப்படி உங்களுக்கு ஈஸி செட் கொஷின் பேப்பராக இருந்தால் 1 காம்போனன்ட் சிஸ்டம் கேட்கலாம். ஆனால் நீங்கள் இந்த 3த்தையும் தரோ பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறமா தான் இது ரிவைஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா அந்த டைமில் இந்த 3 முதல்ல பார்த்துருங்க, அப்புறமா இதை மேலோட்டமாக கூட பார்த்துட்டு போங்க. எக்ஸ்பிளைன் த கான்ஸ்டிடியூண்ட் ஆஃப் காம்போசிட். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். காம்போசிட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஒரு 8 மார்க்குக்கு என்ன கண்டென்ட்டோ அதை கதை அடிக்காமல் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க, போதும். ஓகேங்களா? படிச்சது. நெக்ஸ்ட், பார்ட் ஏ. பார்ட் ஏல என்னெல்லாம் கேட்கலாம், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்னென்னு கேட்கலாம். ஏற்கனவே நான் கொடுத்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நோட்ஸ் நான் டீச் பண்ண வீடியோஸில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ரைட் த நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. நெக்ஸ்ட், யூடாக்டிக் பாயிண்ட்னா என்ன, ட்ரிபிள் பாயிண்ட்னா என்ன, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த 2 கொஷினுமே எதனா ஒன்று வந்துடும் கண்டிப்பாக. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ரெடியூஸ்டு ஃபேஸ் ரூல்னா என்ன, அதை ரெடியூஸ்டு ஃபேஸ் ரூலுக்கு இன்னொரு பேர் கண்டென்ஸ்டு ஃபேஸ் ரூல். ஸோ அந்த கொஷின் எப்படி வேணால் பேரை மாற்றி விடும் கேட்கலாம். ஸோ ரெடியூஸ்டுன்னு கேட்கலாம், கண்டென்ஸ்டு ஃபேஸ் ரூல்னும் கேட்கலாம். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்துட்டோம்னா 2nd கொஸ்டின், 3rd கொஸ்டின், 4th ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு போகணும். ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஃப்ஆர்பி. இது எஃப்ஆர்பி நான் உங்களுக்கு நோட்ஸில் அங்கே கொடுக்கல, இந்த நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுருங்க. எஃப்ஆர்பியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டாங்கன்னா இது எழுதுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், எஃப்ஆர்பியும் கேட்பாங்க கண்டிப்பாக. எஃப்ஆர்பி வச்சு ஒரு கொஷின் வரும். ஓகேங்களா? 2 மார்க்ஸில். டிஃபைன் காம்போசிட்னா என்ன, க்யூ ரியாக்ஷன், இது இம்பார்ட்டன்ட். க்யூ ரியாக்ஷன்னா என்ன, அவ்வளோதான். இந்த பார்ட் ஏ கொஷின்ஸில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் படிக்கணும், மற்றதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு செமஸ்டர் எக்ஸாம்ஸில் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி எழுதணும்னு இந்த சப்ஜெக்டுக்கான பிளேலிஸ்ட்டோட லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன். இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி நீங்கள் எப்படி அணுகணும்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.